வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். இப்பள்ளியை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் என் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எஸ்எம்சி உறுப்பினர் தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இந்த பள்ளிக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ இந்த பள்ளியோட எஸ்எம்சி கட்டமைப்பை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். எஸ்எம்சி வர்றதுக்கு முன்னாடி கிராம கல்விக்குழு நமக்கு இருந்தது. பள்ளியில் ஆரம்பிச்சிருந்தோம். அந்த கிராம கல்விக்குழு இருந்தப்பே பள்ளியில் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தது. 2012 நான் ஸ்கூலுக்கு முதல்ல இங்கே பொறுப்பேற்றுக்கிட்டப்போ ஸ்மார்ட் போர்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாமக்கல் பவுசர் ரோட்டரி கழகத்தை கேட்டப்போ அவங்க ஒரு 75,000 ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் போர்டு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட் மாடிஃபிகேஷனுக்காக கேட்டப்போ முன்னாள் மாணவர்களும் ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ் யூரினல் ஒருத்தர், ஷெட்டு ஒருத்தர், கலரிங் பண்ண ஒருத்தர், டைல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களாவே செலவுகள் ஏற்றுக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. சிறப்பாக அமைஞ்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு தேவையான பொருட்கள்லாம் கல்வி சீர் மூலமாக பேரண்ட் எல்லாருமே ஒரு 4 ஊராட்சி, இந்த பள்ளி ஊராட்சியில் 4 ஊர் இருக்குது. அந்த 4 ஊர் பேரண்ட்டுமே சேர்ந்து நம்ம ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரு சிறப்பான முறையில் மேலே காலத்தோடய நம்ம பள்ளிக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா வகுப்பறைக்குமே ஸ்மார்ட் டிவி வாங்கி பேரண்ட்டும் வாங்கிக்குவாங்க. ஒரு 3 வகுப்பறைக்கு பேரண்ட் வாங்கினாங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 டிவி வாங்கி எல்லா இப்போ வகுப்பறையிலுமே ஸ்மார்ட் டிவி இருக்குது. ஒய்ஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மூலமாக. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு இருக்குது, ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. ஒரு 100 மீட்டர் அளவுக்கு நமக்கு அந்த ஒய்ஃபை கனெக்ட் ஆகுறதுனால எல்லாருமே அந்த இதை வச்சு பாடம் எடுக்கிறது எல்லா செயல்பாடுகளுமே சிறப்பாக இருக்குது. அதுக்கு நம்ம தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக நமக்கு காலை சிற்றுண்டியும் ஆரம்பிச்சிருக்காங்க. மதிய உணவும் நடந்துருக்கு. அந்த காலை சிற்றுண்டிக்குலாம் தேவையான காய்கறிகள் எல்லாமே நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி தேவையான காய்கறிகளை நம்ம பள்ளிக்கு தேவையான காய்கறிகள் மேக்ஸிமம் ஸ்கீம்களில் எடுத்துக்குவோம். கீரை, முருங்கை இருக்குது. அதன் மூலமாகவே இயற்கை முறையில் குழந்தைங்க விவசாயத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக ஒரு 6 லட்சத்துக்கு இந்த டைனிங் ஹால் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கும் எஸ்எம்சியோட தலைவர், பிடிஏ தலைவர், எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து மூவ் பண்ணோம். அதன் மூலமாக இது கிடச்சிருக்கு. இதுவும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு கட்டட வசதி இல்லாமல் இருந்தது. அதுக்காக நம்ம எம்பியை எஸ்எம்சி மூலமாக நாங்கள் போய் அணுகணும். அணுகுனப்போ அவர் இந்த 2 வகுப்பறை கட்டடத்துக்கு தயார் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வேலை முடிகிற அளவில் இருக்குது. அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஃபண்டில் நம்ம கட்டி கொடுத்தாங்க. இதுவும் எஸ்எம்சி பிடிஏ தலைவர் மூலமாக நாங்கள் போய் அணுகுனதில் இந்த கட்டடம் அதே மாதிரி இந்த காம்பவுண்டு எல்லாமே எங்களுக்கு வேலையாச்சு. இந்த சுற்றுச்சுவரில் இருக்கக்கூடிய படங்கள் கூட எங்கள் பள்ளி மாணவர்களால் வரையப்பட்டது. இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸும் வாங்குச்சுங்க. 2018 புதுமை பள்ளிக்கான அவார்டு மாநில அளவில் நம்ம பள்ளிக்கு கிடச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழலுக்கான 2 முறை மாவட்ட அளவில் நாங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அடுத்தது பெஸ்ட் ஸ்கூலுக்கான அவார்டு நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மூலமாக எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாவட்ட அளவுலையும் வட்டார அளவுலையும் நிறைய பரிசுகள் வென்றிருக்காங்க. இதுக்கு பெற்றோர்களும் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மும் முடிகிறப்போ நாங்கள் கல்வி கண்காட்சி நடத்தி பேரண்ட்டை வர சொல்லி ப்ராஜெக்ட் கார்டெல்லாம் காட்டுறதுக்காக வர சொல்லுவோம். பேப்பர் எல்லாமே சப்மிட் பண்ணுவோம். அந்த நேரத்துலையும் பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்குவாங்க. ஒவ்வொரு விழாக்களுமே பொங்கல், தீபாவளி விழாக்களும் நல்லா கொண்டாடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு குடியரசு தினம், சுதந்திர தினம் எல்லாமே நம்ம கலை திருவிழாவோடவே நாங்கள் சிறப்பாக செய்வோம். அதனால் பெற்றோர்கள் எல்லாருமே சிறந்த முறையில் பங்களிப்பு கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எந்த பொருள் கேட்டாலுமே நல்லா செஞ்சு கொடுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. மீட்டிங், எஸ்எம்சி மீட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. பள்ளியை பற்றியும் பள்ளியோட வளர்ச்சிகளையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுடைய படிப்பு எப்படி இருக்குங்கிறதையும் ஒவ்வொரு வகுப்புமே கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். எஸ்எம்சியோடைய பங்களிப்பு நல்லாவே இருக்கும்.
காலை சிற்றுண்டிக்குமே வந்து ஒவ்வொருத்தர் வாரம் ஒரு தடவை வந்து 2 பேர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பாராட்டி சொல்லிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர் அவார்டு 2 பேர் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இயற்கையோட பசுமையாக இருக்கும். பூக்கள், செடிகள், மரங்கள்னு இயற்கையோடு அமைஞ்சிருக்கிறது வந்து குழந்தைங்க கல்வி கற்கிறதுக்கும் அவங்களுக்கு பசுமையோட கல்வி கற்க ஆர்வத்தோடு கற்றுக்குவாங்க. இன்னும் பள்ளியோட கல்வி வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு நம்ம 5 கிலோமீட்டர்லேருந்து 4 வேனில் வந்து குழந்தைங்க பெற்றோர்களே ஏற்பாடு பண்ணி ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. அது எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கும். கிராமப்புற பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் நிறைய சிறுசொல்லிலாம் கற்றுக் கொடுத்துருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் லிக்விடை நாங்களே தயார் பண்ணிடுவோம். சோப்பு முறையில் தேங்காய் எண்ணெய் வச்சு சோப்பு தயாரிக்கிறோம். அதே மாதிரி இன்னும் குளியல் பொடி, ஷாம்பு போட்டு சீரகாய் இது மாதிரி நிறைய என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து நாங்களே குழந்தைங்களை வச்சு தயார் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்கோம். நம்ம மினிஸ்டர் எம்எல்ஏ கலெக்டர் வாங்கிட்டு வந்துட்டு பாராட்டினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி தோட்டத்தில் வந்துட்டு கோழி முட்டை உற்பத்தி பண்ணுறது, கோழி முட்டையை வச்சு அந்த குஞ்சு பொரிக்கிறத வந்து நாங்களே பண்ணியிருக்கோம். பொருள் கறியை தயாரித்து அதுலேயும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் பெற்றோர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. குழந்தைகளுடைய கல்வியையும் பற்றி நாங்கள் அன்னன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பில் வந்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளை வந்து டீச்சர்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. அதனால் A to Z வந்து நம்ம பள்ளி பார்த்திங்கன்னா கல்வியோட கல்விக்குள்ளா சிறுபொருளா சுத்தமாக தன்னை பாதுகாத்துக்கிறது எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸ்கூலும் நல்ல டீச்சர்ஸும் நல்ல வழிகாட்டிகளாக இருக்காங்க. இப்போ கடைசி வந்ததில் கூட நாங்கள் ஸ்டேட் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறைய ப்ரைஸிங் பண்ணுவோம். அதில் ஒரு பொண்ணு வந்து இங்கிலீஷ் பொய்ட்ரி ரெசிடேஷன் வந்து ஸ்டேட்டுக்கு போனாங்க. போய்ட்டு நல்லாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி நமக்கு இந்த அளவு வளர்ச்சி ஒரு கிராமப்புறத்தில் ஒரு அரசு பள்ளி இந்த அளவுக்கு வந்து தமிழ் வழி ஆங்கில வழி ரெண்டுலேயுமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஆசிரியர்களை விட நமக்கு வந்து பெற்றோருடைய சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது பண்ண முடியுது. அதோட நம்ம பள்ளிக்கு என்னவெல்லாம் தேவை அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்காம பெற்றோர்களும் எஸ்எம்சியும் நமக்கு வந்து கூட்டாக சேர்ந்து செய்யும்போது நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நேரத்தில் வந்து அதிகாரிகள் மூலமாக பள்ளி பார்வையிட்டு பள்ளிக்கு தேவையான வசதிகளை வாங்கி கொடுத்து நிறைய பள்ளிக்கு அவார்டும் மாவட்ட அளவில் வட்டார அளவில் ஸ்டேட் அளவுலேயும் நாங்கள் நிறைய விருதுகள் வாங்குறதுக்கு காரணமாக இருந்தால் நம்ம தமிழக அரசுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எஸ்எம்சி வந்து மிக சிறப்பான செயல்பாடாக எங்கள் பள்ளியில் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது. மீண்டும் ஒரு முறை எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எஸ்எம்சி தலைவர், பிடிஏ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
எல்லாத்துக்கும் நன்றி.